ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, துக்கம், இது ரெண்டுமே புறத்தே நடக்கிற எந்த நிகழ்வுகளும் அல்லது சுற்றுப்புற சூழ்நிலையும் அந்த விஷயத்தை முடிவு பண்றதில்ல. நம்ம மனம் கொண்டு எடுத்துக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சந்தோஷமா இருக்கமா துக்கமா இருக்கமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது, முடிவு பண்ணுது. அப்போ ஒரு கோபமான மனிதர், இயற்கையிலே அவர் ரொம்ப கோபப்படுறவர், அவர் ஒரு கூட்டத்துக்குள்ள போயிடுறார். கூட்டத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு பேருந்துலயோ ஏறி போயிட்டு இருக்கல திடீர்னு இன்னொருத்தர் காலை மிதிச்சிடுறார். காலை மிதிச்சதும் அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ மனுஷன் நினைச்சியா மாடுன்னு நினைச்சியா? நீ இப்படி கடுமையா காலை மிதிக்கிறிய, அதுவும் செருப்பு காலோட மிதிக்கிறிய. இப்படி அந்த சூழ்நிலையை கொஞ்ச நேரத்தில் ரசாபாசம் பண்ணிடுவார். திருப்பி இவர் 2 மிதி கூட மிதிச்சிருந்திருக்கலாம். அதுக்கு அந்த அளவுக்கு பண்ணாம அந்த இடத்தையே அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய மனோநிலையும் தானே இருக்கக்கூடிய அளவுல கோவப்படுறவங்க நிறைய உண்டு. அல்லது இன்னொரு சான்ஸ் இருக்கு, என்னன்னா காலை மிதிச்சிட்டாருன்னா பார்த்து போங்க, இன்னும் யாராவது காலை மிதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை ஒரு சின்ன விஷயத்துல ஆஃப் பண்ணிடுறது கூட உண்டு. ஏன்னா மிதிச்சாச்சு, அந்த வலி அதனால ஏற்படக்கூடிய வேதனை அப்படிங்கறத பார்த்தாச்சு. இன்னும் இதுக்கப்புறம் இவர் போய் திருப்பி மிதிக்க போறது இல்ல. அதே சமயத்தில் அவரை சத்தம் போட்டோம்னா ஆகா தெரியாம நான் மிதிச்சிட்டேங்கன்னு தான் சொல்ல போறாரு. நீங்க அதே விஷயத்த சரி இனி பார்த்து போங்க, என் காலில் மிதிச்ச மாதிரி இன்னொருத்தருடைய காலில் மிதிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஓரளவுக்கு அவருக்கும் அந்த மிதிச்சவருக்கும் ஆகா நம்ம தெரியாம பண்ணிட்டோமே, அவர் எடுத்துட்டாரே அப்படிங்கிற அந்த சூழ்நிலை உடனடியாக அவரை ஒரு வருத்தத்துக்கு கொண்டு போனாலும் டக்குன்னு அதுல இருந்து மீண்டும் சரி பரவாயில்ல, அவர் பொறுமையா நமக்கு எடுத்து சொல்லிட்டார், நம்ம தான் கவனிக்காம வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிரும். அப்போ புறத்தே நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நம்ம மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியவோ துக்கத்தையோ வெளிப்படுத்துறது இல்ல. நம்ம மனம்தான் அதை ஏத்துக்குது. இது சரி இது தவறு அப்படிங்கிற அந்த ஒரு எல்லை கோடெல்லாம் நம்ம தான் போட்டு வச்சிருக்கோம். அந்த எல்லை கோட்டை மீறுறப்ப நமக்கு கோபம் தானாவே வந்துடும். நம்ம மீறினா கோபம்லாம் வராது, சிரிச்சுக்கிட்டே வருவோம் சொல்ல போனா. ஆனா அடுத்தவங்க மீறத நம்ம பாக்குறப்ப நமக்கு அதிகமான கோபம் வந்துடும். அப்போ ஒரே விஷயம், அந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம மனசு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் இருக்கு. நிறைய கேள்விப்பட்ட ஒரு கதை கூட சொல்லுவாங்க. விற்பனை பிரதிநிதிகளை எல்லாத்தையும் கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் அந்த கடல் கரையில நிப்பாட்டி அந்த அலையினுடைய அந்த தண்ணி எல்லாம் அடிக்கிறது அலை அடிக்கிறது தன்னோட காலில் அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு இப்போ உங்க மனோநிலை என்ன, உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் ஒருத்தர் சொல்றார், இந்தியாவினுடைய எல்லையில நிக்கிறோம் நம்ம, இதுக்கு அந்த பக்கம் கடல் தான், மனித ஜீவிதம் அப்படிங்கிறது இங்க இருந்து தான் இதோட முடிஞ்சிருது, இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் நம்ம அடுத்த நாட்டை நோக்கி தான் பிரயாணம் பண்ணுவோமே தவிர நமக்கு வேற இடம் கிடையாது. அப்ப இந்தியாவின் எல்லையில நிக்கிறோங்கிறது ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார். அதே இது இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றார், இவ்வளவு தூரம் காஷ்மீர்ல இருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பொருட்களை எல்லாம் வித்துட்டே வர்றோம், இந்த இடத்தோட நம்ம எல்லைக்கோடு, இதுக்கு அங்கிட்டு நம்ம போறதுக்கான வழி இல்லை, அதனால இந்த இடத்து வரைக்கும் நம்ம பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே இது இன்னொருத்தர் விற்பனை பிரதிநிதி எல்லாம் சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்த பக்கம் திரும்பி நிக்காதீங்க, தெற்காம திரும்பி நிக்காதீங்க, அப்படியே வடக்காம திரும்பி நின்னுக்கங்க, அபவுட் டர்ன்ல நின்னுக்கங்க. திரும்பி நின்னா இந்த இடத்துல இருந்துதான் நம்மளுடைய அந்த உத்தியோகத்தினுடைய தொழிலினுடைய வேகமும் அந்த தொழிலும் ஆரம்பிக்கிறது. இங்க ஆரம்பிச்சு